நீதிமொழிகள் அதிகாரம் 28. பொல்லாங்கு செய்தோரை எவரும் பின்தொடர்ந்து செல்லாதிருந்தும் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். நேர்மையானவர்களோ அச்சமின்றி சிங்கம் போல் இருப்பார்கள். ஒரு நாட்டில் அறிவும் விவேகம் உள்ள தலைவர்கள் இருந்தால் அதன் ஆட்சி வலிமை வாய்ந்ததாய் நிலைத்திருக்கும். ஆனால் ஒரு நாட்டினர் தீவினை புரிவார்களாயின் ஆளுகை அடுத்தடுத்து கைமாறிக்கொண்டே இருக்கும். ஏழைகளை ஒடுக்கும் கொடிய அதிகாரி விளைச்சலை அளிக்கும் பெருமழைக்கு ஒப்பானவன். நீதி போதனையை புறக்கணிப்போரே பொல்லாரை புகழ்வர். அதை கடைபிடித்து நடப்போர் அவர்களை எதிர்ப்பர். தீயோருக்கு நியாயம் என்றால் என்ன என்பதே தெரியாது. ஆண்டவரை வழிபடுபவரோ எல்லாவற்றையும் நன்குணர்பவர். முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட மாசற்றவராய் இருக்கும் ஏழையே மேல். அறிவு கூர்மை உள்ள மகன் நீதி சட்டத்தை கடைபிடித்து நடப்பான். ஊதாரிகளோடு சேர்ந்து கொண்டு திரிபவன் தன் தந்தைக்கு இழிவு வர செய்வான். அநியாய வட்டி வாங்கி செல்வத்தை பெருக்குகிறவரது சொத்து ஏழைகளுக்கு இறங்குகிறவரை சென்றடையும். ஒருவர் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாதிருப்பார், ஆனால் கடவுளும் அவர் வேண்டுதலை அருவருத்து தள்ளுவார். நேர்மையானவர்களை தீய வழியில் செல்ல தூண்டுபவர் தாம் வெட்டின குழியில் தாமே விழுவார். தீது செய்யாதவர்கள் வளம்பட வாழ்வார்கள். செல்வர் தம்மை ஞானமுள்ளவர் என்று எண்ணிக்கொள்வார். உணர்வுள்ள ஏழையோ அவரது உண்மையான தன்மையை நன்கறிவார். நேர்மையானவர்கள் ஆட்சியுரிமை பெற்றால் மக்கள் பெருமிதம் கொள்வர். பொல்லார் தலைமை இடத்திற்கு வந்தால் மற்றவர்கள் மறைவாக இருப்பார்கள். தம் குற்ற பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார். எப்போதும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர் நற்பேறு பெறுவார். பிடிவாதம் உள்ளவரோ தீங்கிற்கு உள்ளாவார். கொடுங்கோல் மன்னன் ஏழை குடிமக்களுக்கு முழக்கமிடும் சிங்கமும் இறை தேடி அலையும் கரடியும் போலாவான். அறிவில்லாத ஆட்சியாளர் குடிமக்களை வதைத்து கொடுமைப்படுத்துவார். நேர்மையற்ற முறையில் கிடைக்கும் வருவாயை வெறுப்புடன் நீண்ட காலம் வாழ்வார். கொலை செய்தவன் தப்பி ஓடுவதாக எண்ணி படுகொலியை நோக்கி விரைகிறான். அவனை எவரும் தடுக்க வேண்டாம். நேர்மையாக நடப்பவருக்கு தீங்கு வராது. தவறான வழியில் நடப்பவர் தீங்கிற்கு உள்ளாவார். உழுது பயிரிடுகிறவர் நிரம்ப உணவு பெறுவார். வீணானவற்றில் காலத்தை கழிப்பவர் எப்போதும் வறுமை நிறைந்தவராய் இருப்பார். உண்மையுள்ள மனிதர் நலன்கள் பல பெறுவார். விரைவிலேயே செல்வராக பார்க்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். ஓரவஞ்சனை காட்டுவது நன்றல்ல, ஆனால் ஒருவாய் சோற்றுக்காக சட்டத்தை மீறுவோரும் உண்டு. பிறரை பொறாமை கண்ணோடு பார்ப்பவர் தாமும் செல்வராக வேண்டும் என்று துடிக்கிறார், ஆனால் தாம் வறியவராக போவதை அவர் அறியார். முக புகழ்ச்சி செய்கிறவரை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவரே முடிவில் பெரிதும் பாராட்டப்படுவார். பெற்றோரின் பொருளை திருடிவிட்டு அது குற்றமில்லை என்று சொல்கிறவன் கொள்ளைக்காரரை விட கேடு கெட்டவன். பேராசை கொண்டவன் சண்டை மூல செய்வான். ஆண்டவரையே நம்பி இருப்பவர் நலமுடன் வாழ்வார். தன் சொந்த கருத்தையே நம்பி வாழ்பவன் முட்டாள். ஞானிகளின் நெறியில் நடப்பவரோ தீங்கின்றி விடுவிக்கப்படுவர். ஏழைகளுக்கு கொடுப்பவருக்கு குறைவு எதுவும் ஏற்படாது. அவர்களை கண்டும் காணாதது போல் இருப்பவர்கள் பல சாபங்களுக்கு ஆளாவார்.
பொல்லார் தலைமையிடத்திற்கு வந்தார், மற்றவர்கள் மறைவாக இருப்பார்கள். அவர்கள் வீழ்ச்சியுற்ற பின் நேர்மையானவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.